தமிழகத்தை பொறுத்தவரை பல இடங்களில் மழையின் பாதிப்பு அதிகமாகவே இருந்தது. நாம் கண்கூடாகவே நேராகவே பார்த்திருக்கிறோம். இந்த மழை வெள்ளம் காரணமாக பல்வேறு குடும்பங்களில் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இழப்பு தான் மாணவர்களுடைய பள்ளி கல்வி சான்றிதழ் அனைத்தும் இந்த மழையால் சேதமடைந்திருக்கின்றன. அதே நேரத்தில் அத்தியாவசிய பொருட்களை பொது விநியோக கடைகளில் வாங்குவதற்கு பயன்படும் குடும்ப அட்டையும் பலரது வீடுகளில் காணாமல் போயிருக்கிறது, சேதமடைந்திருக்கிறது. வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு என பல்வேறு விதமான ஆவணங்கள் இதில் சேதமடைந்திருக்கின்றன. ஆக இந்த ஆவணங்களை மீண்டும் எப்படி பெறுவது, மிக முக்கியமாக குடும்ப அட்டைக்கு எப்படி விண்ணப்பிப்பது, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன கட்டணம் எல்லாம் இதற்கு வசூலிக்கிறார்கள், விண்ணப்பித்த எத்தனை நாட்களுக்குள் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறித்த விரிவான தகவல்களை இந்த நேரலையில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நேரலையில் நேயர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்க இந்த நேரலையில் இணைந்திருக்கிறார் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் பொருளாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். தற்பொழுது முதலாவதாக சரவணன் என்கின்ற நேயர் இணைந்திருக்கிறார். சரவணன், சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வியை முன்வைக்க போறீங்க? சரவணன், உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க. குடும்பத்துக்காக சொல்றீங்க டிவில. ஆமாங்க. ஆனா மத்த இந்த பத்திரம் இது டேமேஜ் ஆனது, டிரைவிங் லைசன்ஸ் அதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க, நம்ம இதை பற்றி கேட்கலாம், நம்ம சார்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ டிரைவிங் லைசன்ஸ் அவங்களுக்கு சேதமாக இருக்குது, வீட்டோட பத்திரமும் சேதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்? வீட்டோட பத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பத்திர நம்பர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால், அல்லது ஜெராக்ஸ் காப்பி இருந்ததுன்னு சொன்னால், எல்லா வட்டாட்சியர் அலுவலகத்துலேயும் 14ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு முகாம்கள் நடந்துகிட்ருக்குது. சிறப்பு முகாமில் போய் உங்கள் மனு கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன ஆவணங்கள் உங்களை வந்து மழைநீரால் அழித்து செல்லப்பட்டதோ அல்லது சேதமடைந்ததோ அது பற்றி நீங்கள் வந்து உங்கள் மனுவில் குறிப்பிட்டீங்கன்னு சொன்னால், அந்த வட்டாட்சியர் வந்துட்டு ஒரு வார காலத்துக்குள் உங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழில் வந்துட்டு மழை வெள்ளத்தால் இவருடைய சான்றிதழ்கள் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் முதல் கொண்டு மழை வெள்ளத்தில் அழித்து செல்லப்பட்டது சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழ் வச்சுட்டு நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட சப்ரேஸ் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் காப்பி ஃப்ரீயாக நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அது வந்துட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்து மட்டும். இதே மாதிரி உங்கள் ரேஷன் கார்டு காணாமல் போயிருந்தனாக்கா அந்த ரேஷன் கார்டுக்கு வந்து அதே வட்டாட்சியர் கொடுக்குற சான்றிதழ் வச்சுட்டு நீங்கள் வந்து டூப்ளிகேட் ரேஷன் கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ரேஷன் கார்டு வந்து எந்த கட்டணமின்றி நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தபடியாக எர்ணாகுளம்லேருந்து சித்ரா அப்படிங்கிற நேயர் இணைப்பில் இருக்காங்க. சித்ரா, இந்த நிகழ்ச்சியில் என்ன கேள்விமா கேட்க போகிறீங்க? இப்போ நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வாங்கிட்டு வீட்டு பத்திரம் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். அப்போ நாங்கள் என்ன மேடம் ப்ரூஃப் கொடுத்து வாங்க முடியும்? கண்டிப்பாக கேட்கலாம் சார். இப்போ வாடகை வீட்டில் இருக்காங்க, ஸோ அவங்க என்ன ப்ரூஃப் கொடுத்து வாங்குறது? இல்லை, இது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த ப்ரூஃப் அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே வந்துட்டு யாரெல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான்ற லிஸ்ட்டை வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் பற்றிய ஒரு வாக்கெடுப்பு நடந்துகிட்ருக்குது. அது வந்து எல்லா ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட 4500 ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கணக்கெடுப்பில் இருக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பில் நிச்சயமாக உங்களுடைய பேர் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்காக எந்த ஆதாரமும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு 14ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகிற அந்த கேம்ப், ஸ்பெஷல் கேம்ப், சிறப்பு முகாம்கள் எல்லா தாலுக்கா ஆஃபீஸிலும் நடக்குது. அது பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் அங்கே நீங்கள் போய் நீங்கள் இழந்த இந்த ரேஷன் கார்டை பற்றி உங்களுடைய முகவரியை சொல்லி ஒரு மனு கொடுத்தீங்கன்னா போது அவங்க ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழ் வச்சு நீங்கள் வந்து டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். நீங்கள் அழைத்தமைக்கு நன்றி சித்ரா. சார், இப்போ இந்த பல்வேறு ஆவணங்கள் வந்து இந்த மழை வெள்ளத்தில் தொலைஞ்சிருக்கு. இப்போ இந்த ரேஷன் கார்டு தொலைச்சவங்க எல்லாமே வந்துட்டு வாடகை வீட்லேயும் சில பேர் வந்து இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அகதிகள் முகாம்லேயும் வந்து இருக்காங்க. வீடு எல்லாமே அடிச்சுட்டு போனவங்க எல்லாமே அவங்க இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும்? இல்லை, இதில் வந்துட்டு வாடகை வீடு இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது கொஸ்டின் இல்லை. இந்த மழை வெள்ளத்தில் வந்துட்டு ரேஷன் கார்டு மட்டும் இல்லை, மழை வெள்ளத்தில் வந்துட்டு பாஸ்போர்ட் போயிருக்குது, ஸ்கூல் சர்டிஃபிகேட், 10th +2 டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு எல்லா கார்டுமே தொலைஞ்சு போயிருக்குது. ஸோ அது ஒட்டும் இப்போ பாஸ்போர்ட்டை பொறுத்து மட்டுமே வேறு நிகழ்ச்சி வர மாதிரி சொல்கிறேன் நான். அதை தவிர வந்து இந்த ரேஷன் கார்டை பொறுத்து மட்டுமே வந்துட்டு வாடகை வீட்டில் கூடியிருந்தாலும் சொந்த வீட்டில் கூடியிருந்தாலும் அந்த வந்து சம்மந்தப்பட்ட வட்டாட்சி அலுவலகத்தில் நடக்கிற அந்த சிறப்பு முகாம் சென்று அவங்க மனு கொடுத்தாங்கன்னு சொன்னால் 5 நாட்களில் அவங்க சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த வட்டாட்சி அலுவலகத்திலிருந்து இந்த மாதிரி இவங்களுடைய ரேஷன் கார்டு தொலைந்து விட்டது, இந்த மழைநீர் அடித்து செல்லப்பட்டதுன்னு சொல்லிப்பட்டு அந்த சான்றிதழை வச்சு சம்மந்தப்பட்ட சென்னையை பொறுத்து மட்டுமே அதுக்குன்னு உணவு வழங்கல் உதவி ஆணையர் அலுவலகத்திலையும், மாவட்டத்தில் பொறுத்து மட்டுமே வந்துட்டு தாலுக் சப்ளை ஆஃபீஸர் வச்சுருக்காரு வட்ட வழங்கல் அலுவலர், அங்கேயும் சென்று அவங்களுடைய ரேஷன் கார்டு வந்து இப்போ புதிய ரேஷன் கார்டு பெற்றுக்கொள்ளலாம் அவங்களுக்கு. இப்போ அடுத்ததா ரஞ்சிதா அப்படிங்கிற நேயர் இணைப்பில் இருக்காங்க. ரஞ்சிதா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன கேள்விமா கேட்க போறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேர் ரஞ்சிதா, நான் சென்னை ஆவடி திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. என்னோட பசங்களோட பட்ஜெட், எங்க வீட்டுல எல்லாம் மழை பாதிப்புகள் அதிகமா இருந்து தண்ணி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார்.
பசங்களோட பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் எனக்கு வந்து தண்ணியில மிஸ் பண்ணிட்டேன் ஃபைல. இப்போ ஹலோ சொல்லுங்க. தொடர்ந்து இப்ப அதுக்கு என்ன நான் பண்றது சார்? என்ன ரேஷன் கார்டுக்கு நான் இனிமே தான் அப்ளை பண்ணணும். மத்த எல்லா ப்ரூஃபும் இருக்கு, பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் எனக்கு அடிச்சிட்டு போயிடுச்சு. அது இருந்தா தான் ரேஷன் கார்டு பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. இப்ப அதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணலாங்களா? ஏன்னா என் ஏரியால தண்ணியில எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு. பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் ரேஷன் கார்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்கம்மா. இல்ல இப்போ என்கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்ல. அது எடுத்துட்டு வந்தாதான் பசங்களுக்கு இது பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க எங்க ஏரியால. பசங்களுக்கு வந்து பசங்க படிக்கிற பசங்களாக இருந்துன்னு சொன்னால் அவங்களோட டிசி இருக்கும். அதில் ஸ்கூலில் படிக்கிற சம்மந்தமாக நீங்கள் சான்றிதழ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த சான்றிதழ் வச்சு நீங்கள் ரேஷன் கார்டு பேர் சேர்த்துக்கலாம். பட் அதுக்கும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த சிறப்பு முகாமுக்கும் சம்மந்தம் இல்லைங்கம்மா. ரேஷன் கார்டுக்கு மூவ் பண்ணும்போது ஒன்றும் ப்ரூஃப் இல்லைன்றாங்க. இப்போ என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, எனக்கு அதுக்கு எந்த பாதிப்புமே ஆகலை. ஆனால் மூவ் பண்ணி போனோம்னா எனக்கு செய்ய முடியாதுன்றாங்க. இல்லை, இப்போ முகாமே சிறப்பு முகாம் வந்துட்டு 14ஆம் தேதி 27ஆம் தேதி நடக்குதுங்கம்மா. அந்த முகாமில் வந்துட்டு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வந்துட்டு வெள்ளத்தில் அடித்து போயிடுச்சுன்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழ் வச்சுட்டு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக. ஓகே ரஞ்சிதா, தொடர்பு கொண்டதற்கு நன்றி. நேயர்கள் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா இந்த மழை வெள்ளத்தினால பல பேர் நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்றொரு இழப்பு இந்த சான்றிதழ்கள். அதாவது பல பேர் தங்களுடைய கல்வி சான்றிதழ்கள் மற்றும் தங்களுடைய குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாமே மழையோட அடிச்சுட்டு போயிட்டதா சொல்றாங்க. மீண்டும் இந்த ஆவணங்களை பெறுவதற்கு எங்கெங்கே எல்லாம் போய் முறையிட வேண்டும், எந்தெந்த அலுவலர்களை போய் பார்க்க வேண்டும், அதற்கு என்ன மாதிரியான கட்டணங்களை செலுத்த வேண்டும், அரசின் சிறப்பு முகாம் எங்க நடைபெற இருக்கு போன்ற விவரங்களை நீங்க தொலைபேசி வாயிலா நீங்க கேட்கலாம். இப்போ இந்த நேரலையில உங்களுக்காக சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய பொருளாளர் திரு ஸ்ரீனிவாசன் நேரலையில இணைந்திருக்காரு. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளையும் பதிலையும் அவர் கொடுக்க காத்திருக்காரு. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444420775. மற்றொரு எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது 8939888405. இந்த 2 தொலைபேசி எண்களுக்கும் நீங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். சார், இப்போ பல்வேறு ஆவணங்களை மீண்டும் வந்து வழங்குவதற்காக சிறப்பு முகாம்கள் எந்தெந்த பகுதிகளில் நடக்குது சார்? இப்போ பாஸ்போர்ட்டு பொறுத்த மட்டுமே 3 பாஸ்போர்ட் அலுவலகங்கள் இருக்குது சென்னை பொறுத்த மட்டுமே. பாஸ்போர்ட்டு டேமேஜ் ஆயிருந்ததுன்னு சொன்னால் அந்த டேமேஜ் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணாங்கன்னு சொன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 12ஆம் தேதி நடக்குது. 12th அன்றைக்கி ஃப்ரீ கேம்ப்பு. அது அந்த முகாமில் போயிட்டு 3 முகாம் இருக்குது சென்னையை பொறுத்த மட்டுமே. அதில் போய் ஃப்ரீயாக அவங்க வாங்கிக்கலாம். பட் மொத்தமாகவே பாஸ்போர்ட் தொலைஞ்சதுன்னு சொன்னாக்கா அவங்க வந்துட்டு மனு செஞ்சு ஃப்ரீயாக இப்போ நியூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க எந்த கட்டணம் கிடையாது அதுக்கு, பாஸ்போர்ட் பொறுத்த மட்டுமே. இப்போது சான்றிதழ்கள், இப்போ கல்வி சான்றிதழ் பொறுத்த மட்டுமே எல்லா பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் இருக்கிற முதன்மை கல்வி அலுவலர் அவர் வந்து எங்கெங்கே கேம்ப் நடக்குதுன்னு சொல்லி போட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 14ஆம் தேதி 27ஆம் தேதி மட்டும் நடக்குது. அந்த கேம்பில் போய் அந்த கல்வி சான்றிதழ் சம்பந்தமாக இவங்க வந்துட்டு மனு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய கல்வி சான்றிதழ்கள் வழங்குறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா சென்னையிலேருந்து ராஜா நம்ம இணைப்பில் இருக்காரு. ராஜா, இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? ராஜா, இணைப்பில் இருக்கீங்களா? ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க ராஜா. என்னன்னா என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி. என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே திருச்சி பேஸ்ட்ல தான் இருக்கும். என்னோட ஓட்டர்ஸ் ஐடி, என்னோட பாஸ்போர்ட். சொல்லுங்க ராஜா, தொடர்ந்து பேசுங்க. ரெட்டு வந்ததுனால நான் வேளச்சேரியில ரூம்ல இருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே போயிடுச்சு. ஸோ இப்போ நான் திருச்சின்றதுனால இங்க நான் எப்படி போய் அதெல்லாம் கேட்கறது அப்படின்றது எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. பிளஸ் நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன். அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா கடலூர், அப்புறம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, அதாவது சென்னைக்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி ப்ரொவைட் பண்றதா போட்டிருந்தாங்க. ஸோ என்னோட பேஸ் எல்லாமே திருச்சியில இருக்கிறதுனால நான் எப்படி அதை வாங்குறது டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும். ஓகே, கண்டிப்பாக கேட்கலாம் சார். இல்லை, இப்போ நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் தொலைஞ்சவன் இடம் எங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் எங்கே படிச்சீங்கன்றது முக்கியம் இல்லை. நிறைய பேர் வந்து இது மாதிரியான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. வெளி மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்தவங்க சென்னையில் வந்துட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய சான்றிதழ்கள் நிறைய வந்துட்டு வீணடிக்கப்பட்டிருக்கிறது, வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய அந்த கேம்பில் ஸ்பெஷல் கேம்ப்பு சிறப்பு முகாம்கள் 14லேருந்து 28 நடக்கிற அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடக்கிற அந்த முகாமில் போய் நீங்கள் இதை தொலைந்து போன சம்மந்தமாக மனு கொடுத்தீங்கன்னா அவங்க சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழ் வச்சுட்டு நீங்கள் வந்து திருச்சியிலையோ எங்கே நீங்கள் வெளி மாவட்டம் அந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து தேவையான சான்றிதழினுடைய டூப்ளிகேட் காப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் இலவசமாக.
இப்போ அடுத்ததா சென்னையில இருந்து கற்பகம் நம்ம இணைப்புல இருக்காங்க. கற்பகம், என்ன கேள்விமா கேட்க போறீங்க? வணக்கம் மேடம். நாங்கள் இப்போ தரமணியில் இருந்தோம் மேடம். சரிங்கம்மா. இப்போ அங்கே வந்து தண்ணி வந்துட்டோம்னா நாங்கள் காலி பண்ணி தொடர்ந்து பேசுங்கம்மா. தரமணிலேருந்து இங்கே தண்ணி வந்துருச்சு மேடம். சரிங்கம்மா. இப்போ நாங்கள் காலி பண்ணி இங்கே பக்கத்தில் SRB என்ற இடத்துக்கு வந்துட்டோம் மேடம். சரிங்கம்மா. நாங்கள் எப்படி மேடம் ரேஷன் கார்டு வாங்குறது? இப்போ எங்களுக்குள்ள அங்கே இருந்ததுக்கு உண்டான ஆதாரம் எதுவுமே இல்லை. சரிங்க. அதான் நாங்கள் எப்படி மேடம் வாங்குறது? சார்கிட்ட கொஞ்சம் கேட்குங்க. இல்லை, தரமணி பக்கத்தில் தான் நீங்கள் போயிருக்கீங்க. நீங்கள் தரமணியை சார்ந்திருக்கிற அந்த வேளச்சேரியில் தான் தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது. வேளச்சேரியில் நடக்கிற 14 to 28 நடக்கிற அந்த முகாமில் போய் நீங்கள் உங்களுடைய அந்த நிகழ்வை சொல்லி என்னென்ன சான்றிதழ்கள் வந்து வெள்ளத்தை அழித்து செல்லப்பட்டதுன்றதை மனு கொடுத்தீங்கன்னா அவங்க 5 நாட்கள் உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. வாஸ்தவத்தில் உங்களுக்கு வெள்ளத்தில் இந்த சான்றிதழ் அழித்து செல்லப்பட்டதுன்னு சொல்லி அதை வச்சுட்டு நீங்கள் தேவையான சான்றிதழுடைய நகல்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாமா? தமிழகத்தில் பல பகுதிகளில் வெள்ளத்தால் பல வீடுகள் பாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் பல சான்றிதழ்கள், குடும்ப அட்டைகள், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களும் வந்து பல பேருக்கு தொலைந்து போயிருக்கிறது. மீண்டும் இந்த ஆவணங்களை பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும், யாரை அணுக வேண்டும், எந்த அலுவலகத்தில் முறையீடு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக கால் பண்ணி இந்த நிகழ்ச்சிகளை கேள்வி கேட்டு இங்கே பதிலை பெறலாம். இங்கே பதில் சொல்றதுக்காக சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த பொருளாளர் திரு ஸ்ரீனிவாசன் நம்முடைய இருக்கிறாரு. நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கிட்டு இருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக இந்த மழை வெள்ளத்துல பல பேருக்கு வாக்காளர் அடையாள அட்டை தொலைந்து போயிருக்கிறது. அதை மீண்டும் பெறுவது எப்படி என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர் தமிழக தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லகானியிடம் உரையாடலை நடத்த இருக்கிறார். அதை பார்க்கலாம். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட இந்த மழை வெள்ளத்தால் மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்துள்ளனர். அதோடு ஆவணங்களையும் தொலைத்துள்ளனர். பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் முழுவதுமாக வெள்ளத்தில் தங்களுடைய ஆவணங்கள் அடித்து செல்லப்பட்டு விட்டதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அதில் வாக்காளர் அடையாள அட்டையும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பல்வேறு மக்களிடம் பல பேரிடம் அந்த அடையாள அட்டைகள் என்பதே தற்பொழுது இல்லை. இதனால் புதிதாக வாக்காளர் அடையாள அட்டை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்கள் எப்படி பெறுவது என்பது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி உள்ளார். அவரிடம் கேட்போம். வாக்காளர் அடையாள அட்டை பெறுவதற்கு முதல்ல அவங்க கேம்பில் போய் மனு கொடுத்துக்கலாம், இல்லை தாலுக்கா ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கலாம். இது இப்போதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஆனால் நம்ம இப்போ ஒரு சின்ன அப்ளிகேஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 2-3 நாளில் ரெடி ஆகும். அதுபடி நீங்கள் SMS அனுப்பிச்சாலே நான் வாக்காளர் அடையாள அட்டை பிரிண்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அது SMS கொஞ்சம் சாஃப்ட்வேர் ரெடி ஆகிட்டே 2 நாளில் ஆயிரும். அது இல்லாமல் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கும் வழி பண்ணுறோம். இது ஒரு 2-3 நாளில் ரெடி ஆனோடனே எல்லா தெரிஞ்சிடும். சார், இப்போ பொதுவாக வந்து என்கிட்ட ஏதாச்சும் ஒரு காப்பி, அதாவது வாக்காளர் அடையாள அட்டையோட நகல் காப்பி இருந்தால் தான் வந்து அந்த நம்பரை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும், இல்லை SMS அனுப்ப முடியும். இப்போ அந்த காப்பி கூட என்கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எப்படி முழுவதுமாக ஒரு ஆவணமுமே இல்லாதவங்க எப்படி வாக்காளர் அடையாள அட்டை புதிதாக பெறுவது? இல்லை, இப்போ கேம்பில் என்ன பண்ணுவாங்க, வாக்காளர் பட்டியல் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அவங்க வீட்டு அட்ரஸ் அதெல்லாம் அட்ரஸ் சொன்னாங்க. அதை பார்த்து அவங்க அடையாளம் அட்டை நம்பர் என்ன சொல்லுவாங்க, அதை வச்சு அவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை தாலுக்கா ஆஃபீஸில் சொன்னால் கூட வாக்காளர் பட்டியல் இருக்கும், அதில் பேர் பார்த்து சொல்லுவாங்க. இன்னொரு சின்ன அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம நிறைய ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரில் SMS அனுப்பிச்சா அதை 2 நாளில் அறிவிக்கிறேன். அந்த SMS அனுப்பிச்சா அவங்க ஃபோன் நம்பரை வச்சு உங்கள் அடையாள அட்டை என்ன அவங்களுக்கு அனுப்புகிறோம், அதை வச்சு நம்ம கூட வாங்கிக்கலாம். 3வது என்ன பண்ணுறோன்னா, இன்டர்நெட் மூலமாக உங்கள் பேரை வச்சுட்டு உங்கள் லொக்காலிட்டி மீன்ஸ் எந்த ஏரியாவில் குடியிருக்கிறீங்க அது பார்த்து அவங்க சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை என்ன, அவங்க பேர் என்ன, எல்லாம் டீட்டெயில் வரும். அதை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் கூட அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்க, இதுக்கான ஸ்பெஷல் கேம்ப்ஸ் அதாவது சிறப்பு முகாம்கள் எதுவும் போட போகிறீங்களா? இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தாலுக்கா ஆஃபீஸில் ஆர்டிஓவில் அந்த முகாம் நடத்துகிறாங்க. அந்த முகாமில் கூட அவங்க அப்ளை பண்ணலாம். சார், இப்போ பெருமளவில் வந்து தமிழகத்தில் இந்த மழை பாதிப்புகள் அதிக அளவில் இருக்குது, அதிகமான சேதங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது முழுவதுமாக பல்வேறு இடங்களில் பாதிப்பு வரும் பொழுது பொது தேர்தல் இன்னும் சில மாத காலங்களே உள்ளது. அதனால் இந்த தேர்தலுடைய பணிகள் வந்து எந்த லெவலில் இருக்குது, அதாவது தேர்தல் ஆணையத்தில்? இப்போ தேர்தலில் முக்கியமான பணி இப்போ வாக்காளர் அடையாள அட்டை வாக்காளர் பட்டியல் வெளியிடுறது பணி தான் இப்போ நடைபெற இருக்குது. அது ஒரு 3 விஷயமா இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் அதை டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வேலையில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம்.
சார் இப்போ பொதுவாக ஏற்கனவே வந்து சென்ட்ரல் டீம் வந்து இங்கே வந்து அக்சஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, எவ்வளோ வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மதிப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பெரிய கடும் மழை பெஞ்சிருக்கு, வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு தடவை அந்த டீம் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க ரிலீஃப் அப்படின்னு அந்த நிவாரணம் கொடுக்கறதுக்கு இன்னும் சில மாதங்கள் தாமதமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது தேர்தல் தேதி அறிவித்தால், இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்தால், அதனால் வந்து அதில் எதுவும் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதெல்லாம் முடிவு பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அது கேஸ் டு கேஸஸ் பேசிஸில் அவங்களுக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அதுபடி நம்ம ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். தற்பொழுது குறிப்பிட்ட தேதியில் நமக்கு பொது தேர்தல் வந்தால் அதை நடத்துவதற்கு தமிழக தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறதா? இப்போ நம்ம எல்லாம் இப்போ ஆரம்ப கட்ட நடவடிக்கை எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லகானியுடன் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய கலந்துரையாடலை பார்த்தோம். அடுத்ததாக சென்னையிலிருந்து ருத்வி தற்பொழுது இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ருத்வி, சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி எங்கள் ரேஷன் கார்டு வந்து 2015 நாங்கள் வந்து ரெனியூவல் பண்ணல. ஓகே. அதனால நாங்கள் எந்த பிளேஸில் போயிட்டு நாங்கள் ரெனியூவல் பண்ணோம்? ஐநாவரத்தில் இருக்கோம் நாங்கள். ரினியூவல் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா எத்தனை வருஷமாக வாங்கலைங்கம்மா ரேஷன் கார்டு? 2 வருஷமா வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸாக வாங்கலைன்றீங்களா? உங்கள் ஏரியாவில் இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கிறாருங்கம்மா. ஓகே சார். உதவி ஆணையாளர் உணவு பங்கீட்டுத்துறை இருக்கார். அங்கே போய் நீங்கள் மனு செஞ்சீங்கன்னாக்கா அவங்க ரினியூ பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி வச்சு ரேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு ஒரு மனு கொடுங்க அங்கே. ஓகே, இப்போ அடுத்ததாக ஷேகர் நம்ம இணைப்பில் இருக்காரு. ஷேகர், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேடம், என்னோட நேட்டிவ் நாகப்பட்டினம். சரிங்க. நான் இங்கே இருக்கிற பள்ளிக்கரணையில் இருக்கேன். என்னோட ஸ்கூல் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே. நான் இப்போ எங்கே அப்ளை பண்ணி வாங்கணும்? ஓகே. உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக வந்துட்டு உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருக்காருங்க. அந்த ஆஃபீஸில் வந்துட்டு எங்கெங்கே கேம்ப் நடக்குதுன்னு அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேம்ப் வந்துட்டு ஸ்பெஷல் கேம்ப் வந்துட்டு 14ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி நடக்குது. அந்த கேம்பில் போய் நீங்கள் உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக ஒரு மனு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு டூப்ளிகேட் காப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆதார் அட்டை சம்மந்தமாக தாலுக்கா ஆஃபீஸ் நடக்கிற ஸ்பெஷல் கேம்பில் நீங்கள் மனு கொடுக்கணும். அந்த மனு போய்ட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் ஆதார் அட்டை புது கார்டு உங்களுக்கு சப்ளை பண்ணிவிடுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த சிறப்பு முகாம்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு பயனாளி வந்து போய் அப்ளை பண்ணும்போது அவங்க உண்மையாலே வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஆய்வு பண்ணுவாங்களா? இல்லை வந்துட்டு இப்போ ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் இருக்கான்னா அவர் தான் போயிட்டு அதை அப்ளை பண்ணணுமா, இல்லை வேறு யாராச்சும் போயிட்டு அங்கே வந்து அப்ளை பண்ணலாமா? குடும்பத் தலைவர் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருக்கிற யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஒன்று, நாங்கள் வந்துட்டு சட்டப்பஞ்ச இயக்கத்தின் சார்பாக இந்த தொலைந்து போன அனைத்து சான்றிதழ்களும் ஒரு அலுவலர் கொடுத்தாக்கா அதுவே போதுமானதாக இருக்கும். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்றதில் வந்து கமிஷனர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் தான் வந்துட்டு வருவாய்த்துறையினுடைய ஆணையாளர். வருவாய் ஆணையாளருக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்குறோம். தாசார் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுட்டு இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு போன்ற அனைத்து சான்றிதழ்களுக்குமே வந்து அந்த ஒரு சர்டிஃபிகேட் வச்சுட்டு எல்லா சான்றிதழும் வாங்குவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மனு கொடுத்துருக்குறோம். நம்ம அதன் மீது அனைவரும் உத்தரவு போடுவாங்கன்னு நினைக்கிறோம். போட்டாங்கன்னாக்கா 14ஆம் தேதி நடக்கிற அந்த முகாமிலிருந்து தாசார் கொடுக்குற அந்த ஒரு சான்றிதழ் வச்சுட்டு அனைத்து தொலைந்து போன சான்றிதழினுடைய காப்பீஸை ஃப்ரீ அவங்க வாங்கிக்கலாம் பப்ளிக். ஸோ இந்த சிறப்பு முகாமில் புதுசாக நம்ம வந்து அப்ளை பண்ண முடியுமா சார், இல்லை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட இந்த முகாம் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி பண்ணுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தப்பட்ட முகாம். இதில் வந்துட்டு வெள்ளம் சம்பந்தமாக தான் போக முடியுமே தவிர நார்மல் கோர்ஸில் போகிறவங்க அங்கே அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அடுத்ததாக சென்னையிலேருந்து ராஜலட்சுமி நம்ம இணைப்பில் இருக்காங்க. ராஜலட்சுமி, என்ன கேள்விமா கேட்க போறீங்க? இப்ப எனக்கு வந்து ரேஷன் கார்டு இல்லைங்க மேடம். எங்க மாமியார் வீட்டுல இருக்கு. அந்த ரேஷன் கார்டு எங்க அம்மா வீட்டுல இருந்து அது பேர் நீக்கப்பட்டாச்சு, என் பேரை. அதை நான் இப்ப எங்க மாமியார் வீட்டுல சேர்க்கணும். ஆனா அந்த ஸ்லிப் நீக்கப்பட்ட ஸ்லிப்பை வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அந்த வெள்ளத்தினால. இப்ப நான் எப்படி திருப்பி அவங்க அந்த ரேஷன் கார்டுல சேர்க்கறது மேடம்? இல்லை, திரும்ப அந்த ஸ்லிப் வேணுங்க. அது அந்த சர்டிஃபிகேட் வேணும், நீக்கம் சர்டிஃபிகேட் வேணும். சர்டிஃபிகேட் வந்து மழை நீரால் அடிச்செல்லப்பட்ட விவரம் வந்துட்டு நீங்கள் 14லேருந்து 28 வரை நடக்கிற அந்த ஸ்பெஷல் கேம்ப், தாலுக்கா ஆஃபீஸ் நடக்கிற ஸ்பெஷல் கேம்பில் போய் நீங்கள் மனு கொடுத்து அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் சான்றிதழ்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அந்த சான்றிதழ் வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்.
மழை வெள்ளத்தில் குடும்ப அட்டைகளை தொலைந்து போனால் மீண்டும் அதை பெறுவது எப்படி என்பது குறித்து உணவு மற்றும் நுகர்வோர் வழங்கல் துறை அலுவலர் திருமதி சிவதாஸ் மீனா தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில், அதாவது சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் குடும்ப அட்டைகளை பொதுமக்கள் இழந்துள்ளனர். புதிய குடும்ப அட்டைகளை எப்படி பெறுவது என்பது குறித்து, அதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்தும் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் சிவதாஸ் மீனா IAS. சார் வணக்கம். சார், இப்போ இந்த நிறைய பேர்கிட்ட இந்த மழை வெள்ளத்தால் தங்களுடைய ரேஷன் கார்டு, அதாவது குடும்ப அட்டைகளை இழந்துள்ளனர். புதிய குடும்ப அட்டைகளை பெறுவதற்கான என்னென்ன பணிகளை மேற்கொண்டிருக்கிறீங்க தற்போது? அதாவது ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, உத்தரவு போட்டிருக்காங்க. தட் டிசம்பர் 14ஆம் தேதியிலேருந்து யார் யாருக்கு எந்தெந்த சர்டிஃபிகேட்டு இல்லை டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சோ அவங்களுக்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ், டூப்ளிகேட் ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான முகாம்கள் டிசம்பர் 14ஆம் தேதியிலேருந்து தாலுக் அளவில் நடக்கும். ரேஷன் கார்டு பொறுத்தவரையில் அந்த ஸ்பெஷல் கேம்ப்ஸில் நம்ம தனியாக டீம் போடுறோம். அவங்க யாருடைய ரேஷன் கார்டு இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு அவங்க குடும்ப தலைவர் பேர், அவங்க குடும்ப தலைவர் பேர் மற்றும் எந்த கடையில் அவங்க குடும்ப அட்டை இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தா அந்த டீட்டெயில்ஸ் பேசிஸில் அவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வழங்கப்படும். அப்புறம் இந்த கேம்பில் யார் அதுக்கு மனு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு எக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறோம். அந்த எக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வைச்ச கூட ஒரு அளவு அவங்களுக்கு டிசம்பர் பொருள் இப்போது வாங்கணும். ஏன்னா அந்த டிசம்பர் 11 தேதி ஆயிடுச்சு. நம்ம புது ரேஷன் கார்டு, டூப்ளிகேட் ரேஷன் கார்டு கொடுக்க வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், டூப்ளிகேட் கார்டு வரலன்னா கூட அந்த நம்ம எக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுக்குறோம். அந்த எக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அந்த கடையில் அவங்க கொடுத்துட்டு அது பொருள்கள் வாங்கலாம். ஸோ அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுறோன்னா, இதில் ரேஷன் கார்டு மட்டும் இல்லை, நம்ம நிறைய பேருக்கு அந்த எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட், பாஸ்புக் இதுவும் மிஸ் ஆயிடுச்சு. சில பேருக்கு சிலிண்டர் கூட இதில் தண்ணியில் போகலாம். ஸோ அதனால் நம்ம அந்த ஆயில் கம்பெனிஸ், பெட்ரோலியம் கம்பெனிஸ் உடைய ஸ்டேட் கோஆர்டினேட்டர்கிட்ட நம்ம அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த கேம்ப்ஸில் பெட்ரோலியம் கம்பெனிஸும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களும் இந்த கேம்ப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ பொதுமக்களுக்கு யாருக்கு இந்த கேஸ் கனெக்ஷன் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சோ இல்லை சிலிண்டர் இது போயிடுச்சோ அதுக்கு கூட அவங்க அந்த மனுக்கள் இதில் கொடுக்கலாம். அவங்களும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அவங்க டேட்டா பேஸில் வெரிஃபை பண்ணி அதை கொடுப்பாங்க. ரேஷன் கார்டு பொறுத்துறையில் மறுபடியும் நான் சொல்கிறேன், தட் நம்ம அப்ளிகேஷன் அவங்கள இந்த கடையை பேர் என்ன இருக்குது, குடும்ப தலைவர் பேர் என்ன இருக்குது, அதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் போகிறோம். வேறு என்ன நம்ம ஒன்றும் விவரங்கள் கேட்கல, ஒன்றும் டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. அந்த டீட்டெயில்ஸ் பேசிஸில் நம்ம டேட்டா பேஸில் கண்டுபிடிச்ச ஒரு வாரத்துக்குள்ளே ரேஷன் கார்டு வழங்கப்படும். அப்புறம் ரேஷன் கார்டு இதில் தாமதம் இருந்தால் அல்லட்டு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் பொருள்கள் வாங்கணும்னா நம்ம உங்களுக்கு ஒரு அத்தாட்சி கொடுக்குறோம், ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுக்குறோம். அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அந்தந்த சம்மந்தப்பட்ட கடையில் காட்டி அதை வச்ச பொருள்கள் வாங்கலாம். இதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம விரைவில் இஷ்யூ பண்ண போகிறோம். சிவதாஸ் மீனா அவர்களுடன் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய கலந்துரையாடலை பார்த்தோம். அடுத்தபடியாக சந்திரன் என்பவர் இணைந்திருக்கிறார். சந்திரன், சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறீங்க? சந்திரன் இணைப்பில் இருக்கீங்களா? அடுத்ததாக தேனியிலிருந்து பாண்டியன் என்பவர் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க பாண்டியன். மேடம், நாங்க தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருந்து பேசுறோம். சரிங்க. என் பையன் ராமபுரத்துல இருந்து கீழ் வீட்டுல தங்கியிருந்தாரு. சரிங்க. அது ஸ்டோப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரிங்க. அந்த பேக்ல பர்ஸ், ஐடென்டி கார்டு, ரேஷன் கார்டு, அந்த இது ஆதார் அட்டை இதெல்லாம் வச்சுட்டு அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போயிருந்தா வச்சிருக்காரு. சரிங்க. ஆனால் நம்ம மழையில பேக்கோட எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த ட்ரெஸ் எல்லாமே போயிடுச்சு. சரிங்க. அதாம்மா, இது இப்ப எங்களுக்கு நாங்க தேனி மாவட்டங்கிறதுனால நாங்க எங்க மேடம் நாங்க அப்ளை பண்ணி வாங்க முடியும்? அது உங்களுடைய சான்றிதழ்கள் தொலைந்து போன இடம் சென்னை. அதனால் நீங்கள் இங்கே நடக்கிற இந்த ஸ்பெஷல் கேம்பில், சிறப்பு முகாமில் எல்லா தாலுக்கா ஆஃபீஸ்லையும் நடக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸில் 14ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி நடக்கிற அந்த சிறப்பு முகாமில் சென்று நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்தில் உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துருவாங்க. அந்த சான்றிதழை வச்சுட்டு நீங்கள் தொலைந்து போன சான்றிதழுடைய நகல்கள் நீங்கள் பெற்றுக்கலாம் இலவசமாங்க.
சார், இப்போது நிறைய பேர் வந்துட்டு தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து வேலைக்காக சென்னை வந்திருக்காங்க. அதில் வந்து பல பேர் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டு அவங்களோட ரேஷன் கார்ட்ஸ் எல்லாமே தொலைச்சிட்டு இப்போ மீண்டும் அவங்க வந்து சொந்த ஊருக்கே போயிட்டாங்க வேறு ஒரு வேலை தேடி. அப்போது அப்படி இருக்கிறவங்க மீண்டும் புது ரேஷன் கார்டு அவங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா இந்த முகாமில் அவங்க அப்ளை பண்ணலாமா? ஆமாம், ஏன்னா இந்த முகாம் வந்துட்டு இங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு ஏற்படுத்தின முகாம். அவர் இங்கே இருக்கிறப்ப அவர் பாதிப்பு ஏற்பட்டதுனால அவர் இந்த முகாமில் மனு செஞ்சு இங்கே சான்றிதழ் வாங்கிட்டாருனாக்கா அவங்க போய் தங்கிக்கிற இடத்துல அவருக்கு தேவையான ரேஷன் கார்டோ மற்ற சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு அவருக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சிறப்பு முகாம்களில் சான்றிதழ் வாங்கின பிறகு இப்போ அவங்களுக்கு நகல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு ஏதாவது இவங்க கட்டணம் ஏதாவது செலுத்தணுமா? இல்லை, இந்த முகாமை பொறுத்த மட்டுமே 14 to 28 நடக்கிற இந்த முகாம்கள்லையும் சரி, அதுக்கப்புறமா அரசு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப இது பண்ணாலும் மழை வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்பட்ட அனைத்து மக்களுக்கும் சான்றிதழ்கள் பெறுவதற்கு எந்த கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இலவசமாக தரப்படும். ஓகே. இப்போது நிறைய குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ஸ் கூட வந்துட்டு நனைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பர்த் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக இங்கே சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வேறு எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும்? பர்த் சர்டிஃபிகேட் இப்போ சென்னை பொறுத்து மட்டுமே வந்து கார்ப்பரேஷன் வாங்கியிருப்பாங்க மண்டல அலுவலகத்தில். வெளி மாவட்டத்தை பொறுத்து மட்டுமே அங்கே இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ அல்லது முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்தில் வாங்கியிருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அவங்க அங்கே போய் மனு செஞ்சு அங்கே ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை இலவசமாக கொடுப்போம். அனைத்து சான்றிதழ்களும் இலவசமாக தான் தருவாங்க. அப்படி ஏதாவது கட்டணம் வசூல் பண்ணுறாங்க அப்படி மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னாக்கா அவங்க எங்கள் இயக்கத்தினுடைய தொலைபேசி எண் இருக்குது 7667100100ன்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவங்களுடைய சேவையை அவங்க எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் சேவையை அவங்களுக்கு. ஓகே. இப்போ அடுத்ததாக சென்னையிலேருந்து முன்னி இணைப்பில் இருக்காங்க. முன்னி, என்ன கேள்விமா கேட்க போகிறீங்க? மேடம், எங்களுடைய மகாகவி பாரதி நகர் வியாசர் பாடிங்க மேடம். சரிங்கம்மா. இங்க வந்துட்டு எங்களோட ரேஷன் கார்டு பிளஸ் பசங்களோட ஜாதி சர்டிபிகேட்லாம் போயிடுச்சுங்க. சரிங்க. அந்த ஜாதி சர்டிபிகேட் 95ல பிள்ளைங்களுக்கு வாங்கினது. ஓகேங்க. அந்த ஜாதி சர்டிபிகேட் வாங்கணும்னா நாங்க இப்ப எப்படிமா அப்ளை பண்ணணும்? ரேஷன் கார்டுனா பிஞ்சி போன நிலையில இருக்கு, பட் ஜாதி சர்டிபிகேட் அடிச்சுட்டே போயிடுச்சுங்க அந்த கவரோடு கூட. ஓகேங்க. அது எப்படி வாங்கணும் என்னன்னு தெரியல. நாங்க 95ல வாங்கினது 20 வருஷத்துக்கு முந்தி. ஓகேங்க, கண்டிப்பாக கேட்கலாம். இல்லை, நீங்கள் வியாசர்பாடியில் இருக்கிறீங்கம்மா. உங்கள் வியாசர்பாடி பக்கத்தில் பெரம்பூர் தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது. பெரம்பூர் தாலுக்கா ஆஃபீஸில் வந்து சிறப்பு முகாம் நடக்குது 14ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும். அந்த சிறப்பு முகாமில் நீங்கள் போய் என்னென்ன சான்றிதழ்கள் வந்து மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்றதை நீங்கள் எழுதி சாதாரண வெள்ளத்தால் எழுதி அங்கே மனு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஜாதி சான்றிதழ் பொறுத்து மட்டுமே உங்களுக்கு புதிதாக ஜாதி சான்றிதழ் அவங்க வழங்கிடுவாங்க. ரேஷன் கார்டு பொறுத்து மட்டுமே அங்கேயே சிவில் சப்ளை ஸ்டாஃபுங்க இருக்கிறாங்க. அவங்க உங்கள்கிட்டருந்து சில தகவல்கள் அவங்க வாங்கிட்டு உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்குறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிவிடுவாங்கம்மா. எல்லாமே இலவசமாக வழங்குவாங்க, எந்த கட்டணமும் இல்லை அதில். சார், இந்த சிறப்பு முகாம்கள் வந்து நீட்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. ஏன்னா இப்போ எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற உத்தேசமாக தான் நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக எத்தனை பேர் அந்த முகாமுக்கு வர்றாங்கன்றது 14ஆம் தேதிக்கு அப்புறமா தான் தெரியும். 28ஆம் தேதி வரைக்கும் முழுசாக கவர் ஆகலைன்னு சொன்னால் நிச்சயமாக அரசு வந்து நீட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்ததாக கோவையிலேருந்து சதீஷ்குமார் இணைப்பில் இருக்காரு. சதீஷ்குமார், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்க போறீங்க? லைசன்ஸ் அங்க வண்டியில வர்றப்ப கீழே விழுந்துடுச்சு மேடம். சரிங்க. ஹலோ, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க சதீஷ்குமார். கீழே விழுந்து அந்த லைசன்ஸ் காணாம போயிடுச்சு. சரிங்க. வண்டி எடுத்துட்டு வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்து லைசன்ஸ் எல்லாம் காணாம போனது தெரிஞ்சது. அது வாங்குறதுக்கு என்ன பண்றது? நான் லைசன்ஸ் எடுத்தது மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேட்டுப்பாளையத்துல எடுத்தது. சென்னையில. அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை, நீங்கள் வந்து எங்கே காணாமல் போச்சோ, சென்னையில் காணாமல் போனதுனால அந்த நீங்கள் எங்கே தங்கியிருந்தீங்களோ காணாமல் போன இடம் எந்த இடமோ அந்த இடத்துக்கு உட்பட்ட அந்த வட்டாட்சியர் அந்த தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்று 14ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி நடக்கிற அந்த சிறப்பு முகாமில் மனு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சான்றிதழ் வந்து வெள்ளத்தால் அடிச்செல்லப்பட்ட உண்மைதான் சொல்லி சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழை விட்டு கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து மனு செஞ்சு நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஓகே சார், இப்போது வெள்ளத்தினால குடும்ப அட்டைகள் அடிச்சுட்டு போயிருக்கு பல பேருக்கு. இப்போ அவங்க வந்து அந்த சான்றிதழ் வாங்கிட்டு புதுசாக அப்ளை பண்ணும்போது கூட 2 பேர் வந்துட்டு இப்போ குடும்பத்தில் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ ஒரு பையன் இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஊர்லேருந்து அப்பா அம்மா வந்து வந்திருப்பாங்க, பட் ரேஷன் கார்டில் பேர் சேர்த்தாமல் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த ரேஷன் கார்டு அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ புதுசாக அப்ளை பண்ணும்போது வந்திருக்கக்கூடிய இந்த 2 பேரோட பேரை வந்துட்டு நம்ம கூடுதலாக இணைச்சிக்க முடியுமா? இல்லை, இது இப்போ வந்து ரேஷன் கார்டு இப்போ வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்போ என்ன ரேஷன் கார்டு அவங்ககிட்ட இருந்தோ அது எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாங்களோ அந்த ரேஷன் கார்டினுடைய பிரதி நகல் டூப்ளிகேட் காப்பி தான் இப்போ கொடுக்க போகிறாங்க. புதிதாக ரேஷன் கார்டு அல்ல இது. அதனால் புதிதாக சேர்க்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு நடைமுறையை ஃபாலோ பண்ணி தான் புதிதாக ஆட்டோ சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ அடுத்ததாக சென்னையிலேருந்து நந்தினி இணைப்பில் இருக்காங்க. நந்தினி, இன்னைக்கு என்ன கேள்விமா கேட்க போகிறீங்க?
மேடம் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா 96ல இறந்தாங்க. எங்களோட அப்பாவோட டெத் சர்டிபிகேட் வந்து தண்ணியில போயிடுச்சு. ஆக்சுவலி எங்க வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. நாங்க எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து வைக்கிறதுக்குள்ள எங்க அப்பாவோட அந்த டெத் சர்டிபிகேட் வந்து தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால என்னோட சர்டிபிகேட் ஸ்கூல் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா டிசி எல்லாம் இதுவாயிடுச்சு. பட் ஆனா அந்த டிசி எல்லாம் எடுத்து நான் காய வச்சுட்டேன். பட் ஆனா என்னால டெத் சர்டிபிகேட்டை மட்டும் என்னால இது பண்ண முடியல. இப்ப நான் என்ன பண்ணணும்? டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்துட்டு இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதுக்கு உண்டான சான்றிதழை வாங்கிட்டு தாலுக்கா ஆஃபீஸில் அந்த சான்றிதழ் வச்சுட்டு நீங்கள் எங்கே டெத் சர்டிஃபிகேட் வாங்கினீங்களோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணி இலவசமாக டெத் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். டெத் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. இலவசமாக வாங்கிக்கலாம் நீங்கள். சார் இப்போ நிறைய பேரோட இந்த கான்வகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு அடிச்சுட்டு போயிருக்கோம். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்? இங்கே சிறப்பு முகாமில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன லெட்டர் வாங்கணும், அதுக்கப்புறம் அவங்க யார்கிட்ட போய் அப்ளை பண்ணணும்? சிறப்பு முகாமில் என்ன சான்றிதழ் கொடுப்பாங்கன்னாக்கா அவங்க மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது வாஸ்தவம்ன்ற உண்மைன்றதை சான்றிதழ் பண்ண அந்த சான்றிதழ் வச்சுட்டு அவங்க யூனிவர்சிட்டிக்கோ அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ கல்லூரிக்கோ டிசினா சம்மந்தப்பட்ட பள்ளியோ அல்லது கல்லூரிக்கோ அப்ளை பண்ணி அவங்க வாங்கிக்கலாம் இலவசமாக. இப்போ அடுத்ததா சென்னையில இருந்து அபிதா இணைப்புல இருக்காங்க. அபிதா, என்ன கேள்விமா கேட்க போறீங்க? ஹலோ மேடம், நாங்க வந்து இப்போ புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. எங்களுக்கு 1 year ஆயிடுச்சு. ஸோ நாங்க இப்போ புதுசா அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு நாங்க அப்ளை பண்ண போனோம். ஆனா இப்போ அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க இப்போ என்ன பண்ண முடியும்? என்ன எங்க 2 பேரும் வந்து ரேஷன் கார்டுக்காக. ஓகே. இப்போ எங்க 2 பேரும் வந்து அப்பா வீட்டுல வந்து அவரோட பேர் இருக்கு, அதே மாதிரி அவங்க வீட்டுல அவங்களுக்கு இருக்கு, எங்க வீட்டுல எங்களோட பேர் இருக்கு. ஸோ ஆனா வந்து எங்களால இப்ப புதுசா அப்ளை பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ நாங்க என்ன பண்றது? இல்லை, புதுசாக கார்டு அப்ளை பண்ண முடியாதுன்றது இல்லைங்கம்மா. புதுசாக கார்டு அப்ளை பண்ணணுன்னா திருமணமானவர் வந்துட்டு அவருடைய அப்பா அம்மா கார்டிலிருந்து அவருடைய பேரை நீக்கம் செய்யறதுக்கு சான்றிதழ் வாங்கிக்கணும். உங்கள் அப்பா அம்மா கார்டிலிருந்து பேர் நீக்கம் செஞ்ச சான்றிதழ் நீங்கள் வாங்கிக்கணும். 2 பேர் நீக்கம் செஞ்ச சான்றிதழை வச்சு நீங்கள் புதுசாக மனு செய்யணும். புதுசாக மனு செஞ்சு நீங்கள் வந்துட்டு தனி கொடுத்தனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புதிதாக ரேஷன் கார்டு வழங்கும். அதில் எந்த விதமான ஆட்சேபம் இல்லை, எந்த விதமான கஷ்டம் இல்லை, யாரும் மறுக்கவும் மாட்டாங்க. இப்போ அடுத்ததாக சென்னையிலேருந்து சையத் நம்ம இணைப்பில் இருக்காரு. சையத், இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேடம், நான் இப்போ வெளியாக ஏரியாவிட நம்மளுது சொல்லுங்க. எனது ரேஷன் கார்டு வந்து ஊர் ரேஷன் கார்டு. ஓகே. அது நான் இங்கே மாதம் கார்டு மிஸ் தொலைஞ்சிச்சு. சரிங்க. பட் அது ஜெராக்ஸ் இருக்கு. சரிங்க. இப்போ நான் அதை வந்து இங்கே அந்த முகாமில் வந்து இது பண்ண முடியுங்களா? ஓகே. நீங்கள் வந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க என்னன்ற விஷயம் நீங்கள் சொல்லலை. ஆனால் கூட நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த முகாமுக்கு சென்று அந்த ஜெராக்ஸ் காப்பி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அந்த ஜெராக்ஸ் காப்பி நகலை வச்சு என்னுடைய ரேஷன் கார்டு வந்துட்டு மழை வெள்ளத்தில் அடி செல்லப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சுட்டு உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வரைக்கும் அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து ரேஷன் பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் மழை காரணமாக பலருடைய வீட்டு பத்திரங்கள் மழையால் சேதமடைந்திருக்கின்றன. அதை மீண்டும் பெறுவது எப்படி என்பது குறித்த தகவல்களை நம்மிடையே பதிவு செய்கிறார் வேளச்சேரி சப் ரெஜிஸ்டர் பாலு அவர்கள். வெள்ளத்தில் வந்து டாக்குமெண்ட்டு, வீட்டோட டாக்குமெண்ட்டு, அதோட மூலப்பத்திரம்லாம் அடிச்சுட்டு போயிருக்கிறதா வந்து இப்போ வந்து என்கொயரி வந்துகிட்டு இருக்கு ஆஃபீஸுக்கு. இதை வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜியோ போட்டுக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து ஜியோ போட்டுக்கிறாங்க 7ஆம் தேதி. அதன்படி வந்து வர்ற 14ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் எல்லா தாலுகா ஆஃபீஸ்லேயும் ஸ்பெஷல் கேம்ப்பு, சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அங்கே வந்து ஒவ்வொரு சார் பதிவாளர் வந்து ஒரு கேம்ப் ஆஃபீஸராக கவர்மெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ஒருமே கட்டணமே செலுத்தாமல் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த சப்ரிசார் வந்து தொடர்புடைய சார் பதிவாளரை அணுகி உங்களுக்கு வந்து காப்பி வந்து ஃப்ரீயாகவே வாங்கி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து அவரே எல்லாத்தையுமே வந்து அந்த சார் பதிவாளரை நகல் வாங்கி உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வசதிகள் பண்ணியிருக்கு அரசாங்கம். சார், இப்போ தாலுகா அளவில் நடக்கிற அந்த முகாம், சிறப்பு முகாமில் கட்டணங்கள் ஏதாவது வசூலிக்கப்படுமா சார்? இல்லை, அதுதான் இதில் முக்கியமானது. இந்த வெள்ளத்தால் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுக்காக வந்து அரசாங்கமே வந்து அந்த முத்திரை தெரிவையும் பதிவு கட்டணத்தையும் விலக்களித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 7ஆம் தேதியே பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை இந்த நகல் பெறுவதற்காக. இப்போ அந்த விண்ணப்பங்களை விண்ணப்பித்து விட்டு எத்தனை கால அவசரத்தில் திருப்பி ஆவணங்கள்லாம் ஒப்படைக்கப்படுங்க? அதாவது வந்து நம்ம இப்போ எங்கள் துறை தலைமை உத்தரவின்படி நீங்கள் வந்து மனு அளித்ததிலிருந்து 5 நாட்களுக்குள்ள வந்து நகல் பெற்று அந்த உரிய சார்பதிவாளரை நகல் பெற்று அந்த மக்களிடம் அளிக்க வேண்டும் என்பது ஆணை. அதனால் 5 நாட்களுக்குள் உங்களுக்கு வந்து அந்த நகல், அந்த தொடர்புடைய ஆவணத்தின் நகல் கிடைக்கப்படும். சார், இப்போ இந்த நகல் தொலைஞ்சு போனவங்க
நகல் வந்து பழுதடைஞ்சிருக்கு. இவங்கெல்லாம் வந்து விண்ணப்பிக்கும் போது வேற ஏதாவது கூடுதல் ஆவணங்கள் ஏதாவது சமர்ப்பிக்கணுமா? ஆமாம் ஆமாம். அதை சமர்ப்பிக்கணும்னா அதை எப்படி வாங்கணும் கொஞ்சம் நடக்கும். அது வந்து என்னென்னா முதல்ல வந்து ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லேயும் அந்த சிறப்பு முகாம் நடைபெறும் போது அங்கே வந்து ஒரு சார் பதிவாளர் கேம்ப் சப்ளை சார் வந்து அங்கே இருப்பாருங்க. நீங்கள் அவர்கிட்ட போய் வந்து இந்த மாதிரி என்னோட நகை ஒரிஜினல் ஆவணம் வந்து வெள்ளத்தால் அடிபட்டு போச்சு, கிழிஞ்சு போச்சு, அதில் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கன்னா அவரே வந்து உங்களுக்கு வந்து மனு கொடுப்பாரு. அதை பூர்த்தி செய்து அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரே வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு தொடர்புடைய சார் பதிவாளருக்கு அனுப்பிச்சு அவரே வாங்கி கொடுத்துருவாரு. அதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த கிரைய பத்திரம் இந்த மாதிரி செட்டில்மெண்ட்லாம் டீடு மார்ட்கேஜு பார்ட்டிஷன் மாதிரி இருந்தால் யார் வாங்கியிருக்காங்க, சொத்து யாருக்கு போயிருக்கோ அவங்க வந்து அவங்களோட ஒரிஜினல் ஐடியாவும் அல்லது ஜெராக்ஸ் ஐடி இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க ஐடியை காமிச்சு அந்த அப்ளிகேஷனை கொடுக்கணும். வெள்ளத்தால் என்னோட வீடு சேதமடைந்து என்னோட ஆவணங்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு விட்டது, சேதமடைந்து விட்டது என்று சொன்னாலே போதுமானது. அதை நீங்கள் எழுதி கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாய்மொழியாக சொன்னாலே போதுமானது. பதிவுத்துறை சார் பதிவாளர் வந்து எங்களுக்கு இந்த எல்லா வழிகாட்டுதலையும் செய்து உங்களுக்கு ஆவண நகலை பெற்று கொடுப்பார். சார், இப்போ ஆவணங்களை வந்து இப்போ தொலைஞ்சு போனதோ இல்லை பழுதடைஞ்ச ஆவணங்களை வந்து விண்ணப்பிக்கணும்னா யார் யார் வரணும்? அதாவது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்வால்வ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு சொத்து வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு மாறிச்சுன்னா யாருக்கு மாறி இருக்கும், அதாவது கிளைமெண்ட்டு அவங்க வந்து அப்ளை பண்ணணும். மற்ற டாக்குமெண்ட்டை பொறுத்தளவில் யார் எக்ஸிக்யூட்டிவாக எழுதி வச்சவங்களும் அவங்க வந்து அப்ளை பண்ணால் போதும். சார், இப்போ வங்கிகளில் வந்து கடன் வாங்குறதுக்காக வீட்டு சொத்து பத்திரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த சொத்து பத்திரம்லாம் சேதமடைஞ்சிடும். இப்போ வந்து அந்த சொத்து பத்திரங்களை வந்து வாங்குறதுக்கு யார் வந்து முயற்சி செய்யலாம்? வங்கிகளே வந்து நேரடியாக முயற்சி செய்ய முடியுமா, இல்லை அந்த சொத்து வாங்கினவங்க தான் வந்து வரணுமா? இல்லை, வங்கிகள் கூட வாங்கலாம். வங்கிகள் வந்து அடமானம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த அடமானம் பதிவு செய்யப்பட்ட நம்பரை சொன்னால் வங்கி கூட வாங்கலாம், அல்லது வந்து சொத்தின் உரிமையாளர் கூட வாங்கலாம். இந்த மழை வெள்ளத்தால் சொத்து பத்திரங்கள் பாதிப்படைந்தால் அதை மீண்டும் பெறுவது எப்படி என்பது குறித்த பல்வேறு தகவல்களை சப் ரெஜிஸ்டர் திரு பாலு அவர்கள் நம்முடைய பகிர்ந்து கொண்டார். அடுத்ததாக பாலமுருகன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேம், என்னோட ஒரிஜினல் லைசன்ஸ் அண்ட் ஓட்டர் ஐடி தொலைஞ்சிருச்சு. சரிங்க. அதாவது காசி தேட்டர் பிரிட்ஜில் நான் டிரைவரா இருக்கேன். ஓகே. வண்டியில தண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கி போயிட்டேன். பர்ஸ் உள்ளே இருந்துச்சு. இப்போ வந்து வண்டி இருக்கும்போது பர்ஸ் இல்லை உள்ள. ஓகே. இப்போ என்ன பிரச்சனை, எனக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து ஜெராக்ஸ் இருக்கு, அதை வச்சு வாங்கிக்கலாம். ஓகே. அண்ட் லைசன்ஸ் வந்து எனக்கு ஜெராக்ஸும் இல்லை, என்ன பண்றது? இல்லை, இப்போ லைசன்ஸ் ஜெராக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த எந்த ஆர்டி ஆஃபீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆர்டி ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அலுவலர் வந்துட்டு தாலுக்கா ஆஃபீஸில் நடக்கிற அந்த ஸ்பெஷல் கேம்ப் வருவார். 14-28 நடக்கிற அந்த ஸ்பெஷல் கேம்பில் அவர் இருப்பார். நீங்கள் அங்கே போய் உங்களுடைய விலாசம், உங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஏதோ ஒன்று ப்ரூஃப், மொபைல் நம்பரு அதை கொடுத்து அங்கே மனு செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்க டிரைவர் லைசன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் காப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வாரத்தில் ஏற்பாடு பண்ணுவாங்க. அடுத்ததா சென்னையிலேருந்து பரணி நம்ம இணைப்பில் இருக்காரு. பரணி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? சார், பரணி என் பேர். சொல்லுங்க பரணி. மேடம், இப்போ போர் மொங்கல்வாரத்துல எங்களுடைய தங்கச்சி பத்மபிகா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடுச்சு மேடம். பாஸ்போர்ட் வெள்ளத்தில் வச்சு, பாஸ்போர்ட்டும் அவங்களுடைய பேங்க் பாஸ்போர்ட்டும் வெள்ளத்தில் வச்சு போயிடுச்சு. ஆனா அவங்க சொந்த ஊர் வந்து திருச்செந்தூர். நாங்க வந்து திருச்செந்தூர்ல இருக்கோம். என் தங்கச்சி அங்க இருக்குது சென்னையில. அவங்க பாஸ்போர்ட்டும் அந்த பாஸ்போர்ட் கொஞ்சம் அடிச்சு போயிடுச்சு மேடம் வெள்ளத்துல. அப்புறம் பேங்க் பாஸ்போர்ட் அடிச்சு போயிடுச்சு. ரெண்டுமே ஆனா திருச்செந்தூர்ல இருக்கிறதா மேடம். ஆனா சென்னையில அடிச்சு போயிடுச்சு. 2 வருஷமா அவங்க அங்கதான் இருக்காங்க. சரி, சென்னையில் இருந்து நீங்கள் இங்கே பாஸ்போர்ட் இங்கே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டதுனால நீங்கள் இங்கே நடக்கிற ஸ்பெஷல் முகாமில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் எங்கே பாஸ்போர்ட் வாங்கி நாங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அங்கேயே ஒரு மனு செஞ்சலாம். நீங்கள் இந்த மாதிரி சென்னையில் வந்துட்டு மழை வெள்ளத்தில் வந்து என்னுடைய பாஸ்போர்ட் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி போட்டு நீங்கள் அங்கே மனு செஞ்சுக்கலாம். இவங்க கூட சர்டிஃபிகேட்டையும் அந்த மனுவோட இணைச்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து டூப்ளிகேட் பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக. சார், இப்போ இந்த மழை வெள்ளத்தினால நிறைய பேருக்கு ஆதார் அட்டையும் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது சார்? ஆதார் அட்டை இதே ப்ரொசீஜர். ஆதார் அட்டை வந்துட்டு இஷ்யூ பண்ணுறது வந்துட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அங்கே தான் ஸ்பெஷல் கேம்ப் நடக்குது இப்போது. ஸோ அந்த ஆதார் அட்டையை வந்துட்டு அவங்கள்ட்ட காப்பி இருந்ததுன்னா அந்த காப்பி அப்ளை பண்ணாங்கன்னா ஈஸியாக வாங்கிக்கலாம். அப்படி காப்பி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்ளிகேஷன் கொடுத்து வந்து 5 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து அந்த கம்ப்யூட்டரில் எடுத்துருவாங்க டீட்டெயில்ஸ் எடுத்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஆதார் கார்டு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஈஸியாக இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ இந்த கேஸ் கனெக்ஷன்லாம் வாங்கும்போது அவங்க பில்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க, டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த ரசீது எல்லாமே வந்து வச்சுருந்துருப்பாங்க. அது வந்து மழையால் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் சார்? இல்லை, அதாவது அந்த ஏஜென்சிக்கிட்ட வேணும் வாங்கிக்கலாம். ஏஜென்சிக்கு வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அவங்களுடைய டெபாசிட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே.
அது வந்து இவங்களுக்கு தேவைனாக்கா மனு செஞ்சு வாங்கிக்கலாம். அப்படியே கொடுக்குறதுல வாங்குறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்துட்டு அந்த ஐஓசி அல்லது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அல்லது வந்துட்டு பாரத் கேஸ் ஏஜென்சி அந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதில் ஓகே, இந்த பேங்க் பாஸ்புக், இந்த கிரெடிட் கார்ட்ஸ், ஏடிஎம்ஸ் அது மாதிரி எல்லாம் ஏடிஎம் பேங்க் பாஸ்புக் விட்டு அந்தந்த பேங்க் வந்துட்டு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏடிஎம் தொலைஞ்சு போச்சுருந்தாலும் பாஸ்புக் தொலைஞ்சு போயிருந்தாலும் மழை வெள்ளத்தில் எங்களை அப்ரோச் பண்ணி நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லி நிறைய பேங்க் சொல்லியிருக்குதுங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக சென்னையிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்னுடைய ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சுமா, அது அதனுடைய ஜெராக்ஸ் இருக்கு எங்கிட்ட. சரிங்க, அது வச்சு அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறேன். ஓகே, ரேஷன் கார்டு அவரோட தொலைஞ்சு போயிடுச்சு சார், ஜெராக்ஸ் வச்சிருக்காரா? ஸோ அதை வச்சு அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறேன். ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜெராக்ஸ் காப்பியை ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் மனு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து புதிய ரேஷன் கார்டு கொடுத்துருவாங்க. சார், இப்போ இந்த சிறப்பு முகாமில் வந்து அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்குறவங்களுக்கு எத்தனை நாட்களுக்குள்ளே அவங்களுக்கான அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கிடைக்கும்? இல்லை, சர்டிஃபிகேட்ன்றது வந்துங்க அந்த தாலுக்கா ஆஃபீஸ் நடக்கிற முகாமில் இதர துறைகளை சார்ந்த அலுவலர்கள் அங்கே இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி பல துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் அந்த மனுவை விசாரணை பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே இவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அல்லது டாக்குமெண்ட் வந்து சேர்றதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணிவிடுவாங்க. 5 நாள் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்குது. இப்போ அடுத்ததாக கடலூர்லேருந்து செல்வி நம்ம இணைப்பில் இருக்காங்க. செல்வி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? என் பொண்ணு பிஇ முடிச்சு சென்னையில வேலை பார்க்குறா மேடம். சரிங்க, ஓகே, செல்வி நம்ம இணைப்பில் இல்லை சார். இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் வந்து வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுமக்கள் எந்த அளவுக்கு இதில் விழிப்புணர்வோடு இருந்து செயல்படணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளே சொல்லலாம். எப்படின்னா, எந்த விஷயத்திலுமே தரகர்கள் அல்லது அரசியல்வாதிகள் எந்த கட்சி சார்ந்தவங்க இருந்தாலும் சரி தான், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி போட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் ஏமாறுறதுக்கும் அதன் மூலமாக பணத்தை பறிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே நேரடியாக வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் கேம்ப், அந்த சிறப்பு முகாம்களுக்கு நேரடியாக மக்கள் அங்கே போகலாம். அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருந்துகிட்ருக்குறாங்க. அப்படி ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி சட்டப்பஞ்ச இயக்கத்தை தொடர்புகள்லாம் 7667 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவங்க எல்லா உதவிகளையும் பெற்றுக்கலாம். நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸோட டூப்ளிகேட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ண லேட் ஆச்சு அப்படின்னா அவங்க யார்கிட்ட போய்ட்டு திரும்பியும் தகவல் எல்லாம் வந்து கேட்கணும் சார்? சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா சம்மந்தப்பட்ட துறை தலைவர்கள், இப்போ எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வரலை அப்படின்னாக்கா டைரக்டர் ஆஃபீஸில் சொல்லலாம். ஆதார் கார்டு அது மாதிரி வரலைன்னா கலெக்டருக்கு சொல்லலாம். ரேஷன் கார்டு வரலை அப்படின்னு சொன்னால் கமிஷனர் சிவில் சப்ளைஸுக்கு சொல்லலாம். அதுமாதிரி அந்த துறை தலைவர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னாக்கா நிச்சயமாக அந்த டிலே வந்துட்டு ஏற்படாமல் பார்த்துக்குவாங்க. இப்போ அடுத்ததாக சென்னையிலேருந்து வாசுதேவன் நம்ம இணைப்பில் இருக்காரு. வாசுதேவன், உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க வாசுதேவன். மேடம், இது ஆக்சுவலி என் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பெங்களூர்ல இஷ்யூ ஆயிருக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாங்காடில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதான் என்ன பண்ணிட்டோம் மேடம்? இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம்? அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து பெங்களூரில் இஷ்யூ ஆயிருக்கு. இப்போ மாங்காடில் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணணும்? இல்லை, இப்போ உங்களுடைய லைசன்ஸ் வந்துட்டு இப்போ கர்நாடகா ஸ்டேட்டுனா கூட நீங்கள் அந்த லைசன்ஸ் வந்துட்டு இங்கே சென்னைக்கு வந்து இருக்கப்போ சென்னையில் வந்து இப்போ இந்த மழையில் அந்த வெள்ளத்தில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டதுனால இங்கே வந்து பாதிக்கப்பட்டதுக்கு உண்டான சான்றிதழை வாங்கிட்டு இவங்க கொடுப்பாங்க இங்கே. ஏன்னா பிகாஸ் உங்கள் வெஹிக்கிள் இங்கே இருந்தால் என்னன்றது நீங்கள் சொல்லலை. லைசன்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கிறீங்களா, அது என்டாஸ்மெண்ட் போட்டு வாங்கிட்டான்ற விஷயம் சொல்லலாம். இருந்தால் கூட நீ கர்நாடகா லைசன்ஸோட வண்டி ஓட்டியிருக்கிறதாவே நம்ம கருதணும்னா கூட இங்கே வந்து தொடர்ந்து போன இவருடைய டிரைவிங் லைசன்ஸ் இங்கே பேஞ்ச மழையில் பாதிக்கப்பட்டது வாஸ்தவம் தான் சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழ் வச்சு நீ கர்நாடகாவில் போய் அப்ளை பண்ணி டூப்ளிகேட் காப்பி வாங்கிக்கலாம் நீங்கள். இப்போ அடுத்ததா ஷேக் தாவூத் நம்ம இணைப்பில் இருக்காரு. ஷேக் தாவூத், இன்னைக்கு என்ன கேள்வியை கேட்க போறீங்க? ஷேக் தாவூத், இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்க ஷேக் தாவூத். டிவியை பார்த்து பேசாதீங்க, ஃபோன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். அது வந்து கார் டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன சொல்ல புதுப்பிக்க என்ன செய்யணும்? எந்த ஏரியாவில் இருக்கீங்க? நான் வந்து இதுக்கிட்ட மேடம் புக்கை தாண்டி கார்டு இல்லை. ஓகே, ஸோ ரேஷன் கார்டு உங்களோட டேமேஜ் ஆயிடுச்சுங்களா? ஆமாம். இல்லை, ரேஷன் கார்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்கள் ஏரியாவில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸில் சிறப்பு முகாம் நடக்குதுங்க. 14 to 28 வரை அந்த சிறப்பு முகாமுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி இருந்ததுன்னா ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு மனு செய்யுங்க.
ஜெராக்ஸ் காப்பி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரேஷன் கார்டை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் தெரியலன்னா எந்த கடையில் நீங்கள் வந்து உணவுப் பொருள் வாங்கினீங்களோ அந்த கடையினுடைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னாக்கா அங்கே மனு கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் காப்பி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உணவுப் பொருள் வாங்குறதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு அத்தாட்சியில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை காமிச்சு ரேஷன் கடையில் நீங்கள் உணவுப் பொருட்கள் வாங்கிக்கலாம். இந்த 1 மணி நேர நேரலையில் பல நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தொலைபேசி வாயிலாக கேட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆலோசனைகளை நீங்கள் சொன்னீங்க திரு ஸ்ரீனிவாசன். ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. இத்துடன் இந்த நேரலை நிறைவு பெறுகிறது. இன்னும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.